நீங்க ஜேம்ஸ் தானே? ஆமா. என்ன அதுக்குள்ள என்ன மறந்துட்டீங்க போல இருக்கு? 3-4 வருஷம் ஆச்சு இல்லையா? நீங்க இங்க எப்படி? உங்க மாமா என்னோட தூரத்து சொந்தம். அப்புறம் மெர்லினோட. ஓ, இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். ஜேம்ஸ்ன்னு பேரை மட்டும் தான் சொல்லியிருந்தேன் மெர்லின். அந்த ஜேம்ஸ் நீங்க தானே எனக்கு தெரியாது. உள்ள வந்து உட்காருங்க. ஓ, ஜேம்ஸா? நீங்க 2 பேரும் ஏற்கனவே தெரிஞ்சவங்களா? நாங்க 2 பேரும் ஒன்னா படிச்சவங்க. ஓ சரி, ஒன்னா படிச்சவங்க தானா? சரி, நான் போய் மெர்லின் அனுப்பி வைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. வா ஜேம்ஸ், உட்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் அவ சிரிப்பை பாக்குறேன். விஷயம் எல்லாம் ஜேம்ஸுக்கு தெரிஞ்சிருக்கல. ராபின் எப்ப வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். எனக்கு லெட்டர் போட்டிருந்தா, ஆனா எப்ப வருவான்னு எழுதல. ஆனா அவளை வேண்டான்னு தான் எழுதிருக்கான். விவாகரத்து பண்ணணுமா. இத நான் அவகிட்ட மட்டும் இல்ல, யார்கிட்டயும் சொல்லல. நான் ரொம்ப தர்ம சங்கடத்துல இருக்கேன். எப்ப வந்தீங்க ஜேம்ஸ்? இப்பதான் கொஞ்ச நேரம் ஆச்சு. உங்க கல்யாணத்தையும் சீக்கிரம் நடத்தணும். இந்த கல்யாணத்துக்கு ராபின் கண்டிப்பா வராம இருக்க மாட்டான். நீங்க கவலையே படாதீங்க, ராபின் வரட்டும். அவங்க 2 பேர்த்தையும் பேசி அந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். அப்புறம் நீ உள்ள போ ஜேம்ஸ். மெர்லின் ஏதாவது பேச வேண்டியிருக்கும். நல்ல மாமா.